பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 4ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 8வது வசனம். The book of Isaiah chapter 62 verse 8. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவர் ஒரு ஆணையிட்டு ஒரு ப்ராமிஸ், ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக நான் கொடுக்க மாட்டேன். தானியத்தை, நம்முடைய தானியத்தை நம்மளுடைய சத்துருக்களுக்கு ஆகாரமாக கர்த்தர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நமக்கு இந்த சம்பவத்தை, இந்த வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு ஒரு காரியம் ஞாபகம் வரும். கிதியோனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது, அவருடைய வாழ்ந்த அந்த நாட்களில், அந்த நியாயாதிபதிகளுடைய நாட்களிலே மீதியானியருடைய கைக்கு தன்னை தப்பித்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த மீதியானியர்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இவங்க அறுவடை பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணுவாங்களாம். அந்த அறுவடையுடைய சீசனில் இவங்க போய் அறுவடை பண்ணி அதை கொண்டு வரலாம், அந்த தானியத்தை வீட்டுக்கு கொண்டு வரலாம், அதை நம்ம புசிக்கலாம், அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கலான்னு நினைக்கிற நேரத்தில் அந்த மீதியானியர்கள் என்ன செய்து விடுவார்களாம், பவுஞ்சாய் வந்து அந்த அறுவடையை அவர்கள் திருடி கொண்டு போய் விடுவார்கள். அவர்களை எதிர்த்து நிற்க இந்த இஸ்ரவேலரால் கூடாமல் போனது. ஏன்னா தேவனே அதை அனுமதித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன் தேவன் அனுமதித்தார் அப்படின்னா, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்வார்கள். அதனால ஆண்டவர் இந்த மாதிரியாக அவங்களை அப்படியே மீதியானுடைய கையில் ஒப்பு கொடுத்துருவார். அப்போ அவங்க ஆண்டவரே அப்படி ஒப்பு கொடுத்ததுனால அவங்க பிரயாசம்தான் படுவாங்களே ஒழிய அதனுடைய பலனை அவங்களால என்ன செய்ய முடியாது, அனுபவிக்கவே முடியாது. அதனால தான் நம்ம பார்க்கும்போது கிதியோன் அவர் என்ன செய்வார், பயந்து கொண்டு அதில் அவர் த்ரெஷிங் வீட்டை த்ரெஷ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அந்த வைன் ப்ரெஸ்ஸில் அவர் அதை கோதுமைகளை அதுக்கு இது பண்ணுவார். அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், பராக்கிரமசாலியே நான் உன் கூட இருக்கிறேன். உடனே கிதியன் கேட்பார், ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட இருந்தால் இதெல்லாம் ஏன் ஆண்டவரே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறது. அந்த சம்பாஷணைகள் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தையில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம விதைத்து அதை அறுவடைக்காக நம்ம தானியமாக நம்ம எடுக்கலான்னு நினைக்கும் போது அது எங்கே போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, கஷ்டப்பட்டு நான் வேலை செய்கிறேனே, எவ்வளோ கடினமாக நான் உழைக்கிறேன், ஆனால் வருகிற பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியல, எங்கேயோ விரயமாக போய்விடுகிறது, எப்படின்னே தெரியலையே, என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியல, டாக்டர்ஸுக்கும் அதுக்கும் இதுக்குமா விரயமாக போகுதே, சத்ருவுக்கு அது ஆகாரமாய் போய்விடுகிறதே என்று சொல்லி தவிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், இனிமே நான் அதை செய்ய மாட்டேன். இதுவரைக்கும் ஒருவேளை நம்மளுடைய கீழ்ப்படியாமையோ நம்மளுடைய மதியீனத்தின் நிமித்தமாகவோ கர்த்தர் இதை செய்திருந்தாலும், தேவ சமூகத்தில் நம்ம ஐக்கியப்படும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறேன்னா என்னை நான் சோதித்து பார்க்க நான் என்னை ஒப்பு கொடுக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் ஒரு சில காரியங்களை காண்பிக்கும் போது நான் அதை உடனடியாக மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன செய்றாரு, இனிமே நான் உன்னுடைய தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக நான் கொடுக்கவே மாட்டேன். உன்னுடைய தானியம் உனக்கு தான். நீ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டதனுடைய பலனை நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இதுவரைக்கும் ஒருவேளை நம்ம பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு எவ்வளோ கடினமாக அநேக கண்ணீரோடு விதைத்திருக்கலாம். ஆனால் அறுவடையில் ஒன்றுமே நம்மளால் அறுக்க முடியலையே, அறுத்து கொண்டு வந்தாலும் ஒன்றுமே மீதமே இல்லையே அப்படின்னு நினைக்கிற நமக்கு ஆண்டவர் பேசுகிறார், இனிமே அப்படி நடக்காது. அல்லேலூயா. ஆமேன். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பது இல்லை,
உன் பிரயாசத்தினால் ஆகிய திராட்சரசம், உன்னுடைய பிரயாசத்தினால அநேக காரியங்களை நீ செய்தாய். ஆனால் நிறைய நேரங்கள் அதனுடைய கிரெடிட்டை வேற யாரோ திருடிட்டு போனாங்க. நம்ம கஷ்டப்பட்டு சில காரியத்தை செஞ்சோம், ஆனால் அதனுடைய பலன் வரும்னு எதிர்பார்க்கும் போது அவர்கள் அதை திருடி கொண்டார்களே. நான் தான் செஞ்சேன், நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி அநேகர் நம்மளுடைய பிரயாசங்களை திருடின நாட்கள் இருந்தது. நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போயிடுச்சோ அப்படின்னு யோசித்த நாட்கள் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பிரயாசம் வீணா போகாது மகனே, உன்னுடைய பிரயாசம் வீணா போகாது. உலகத்துக்கு நீ யார் என்பதை நான் காட்டுவேன். இல்லை, எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம், ஒருவேளை நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியாமல் உதவிகளை செய்கிறது, யாருக்கும் தெரியாமல் ஆண்டவருடைய சுவிசேஷ பணிகள் ட்ராக்ஸை நீங்கள் கொடுக்கறது, ஒருவேளை உங்கள் சபை போதகருக்கு கூட அது தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் செய்கிற மறைமுகமாய் செய்கிற அநேக பிரயாசங்களுக்கு ஆண்டவர் நல்ல பலனை நிச்சயமாய் கொடுப்பார். இது தேவனுடைய வார்த்தை. இந்த நாளில் ஆண்டவர் நம்மளுக்கு அதை வாக்குத்தத்தமாய் கொடுத்துருக்குறாங்க. ஏசாயா 62 அதிகாரம் 8வது வசனம், இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் அவர் ஆணையிட்டார். கர்த்தர் ஆணையிட்டு நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நம்ம ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, நான் அதை ரிசீவ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே நம்ம ரிசீவ் பண்ணிக்கொள்ளலாமா? கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ப்ரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?